கோட் திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு, ப்ரீ புக்கிங்ல எவ்வளவுலாம் கலெக்ட் பண்ணிருக்காங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொன்று சினிமா சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இன்னொன்று சினிமா சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 320 கோடி பட்ஜெட்ல இந்த படம் உருவாகுது. 420 கோடி வந்து முன்னாடியோ ப்ரீ பிசினஸ். இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு 100 கோடி லாபம் பெற்றுச்சுன்னே சொல்லலாம். இப்போ ப்ரீ ரிலீஸ்ல தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டுல ப்ரீ புக்கிங்ல கோட் திரைப்படம் ஒரு 25 கோடி வசூல் செஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டே அப்போ 100 கோடி வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு கோட் திரைப்படத்துக்கு மேல வந்துருக்குன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல கோட் திரைப்படம் முதல் காட்சி 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னே சொல்லலாம். இந்த முதல் காட்சி அப்போ நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. கோட் திரைப்படத்தினுடைய சாங் வந்தப்போ சோசியல் மீடியால ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லைன்னே சொல்லலாம். ஆனா இப்போ நாளைக்கு படம், இன்னைக்கு யாருக்கும் டிக்கெட்டே கிடைக்கலன்னு நம்ம சொல்லணும். அந்த ஒரு பெயர் தளபதி விஜய். அதுக்காக எல்லாருமே ஆர்வமா தியேட்டருக்குள்ள போறாங்க. தியேட்டருக்குள்ள போனவங்களை வெங்கட் பிரபு அவர்கள் எப்படி அந்த ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார வைக்க போறாரு, 3 மணி நேரம் படத்தினுடைய ஸ்கிரீன் பிளே எப்படி அவர் கொண்டு வந்திருக்காருன்றதெல்லாம் நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிடும்னே சொல்லலாம். 3 மணி நேரத்துல ஸ்கிரீன் பிளே அவர் எப்படி பண்ணிருக்காரு, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய கிளைமேக்ஸ் அன்யூஷுவலா இருக்கும் அப்படின்ற தகவலா இருக்கட்டும், அந்த படத்துல நடிச்சவங்க சொன்ன சின்ன சின்ன அப்டேட், தோனி அவர்கள் அந்த ஸ்டேடியத்தில் இருக்க ஸ்கிரீன்ல வராங்களா, இல்ல தளபதி அவர்களும் தோனி அவர்களும் ஒன்னா ஸ்கிரீன்ல வராங்களா அப்படின்ற கேள்வி ஃபேன்ஸ் கிட்ட ஒரு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாகிருக்குன்னே சொல்லலாம். இவங்க ரீசெண்டாக கொடுத்துட்டு வர இன்டர்வியூ, பிரேம்ஜி அவர்களாக இருக்கட்டும், வைபோ அவர்களாக இருக்கட்டும், ஒரு ஓவர் ஹைப் இந்த படத்துக்கு மேலே கொண்டு வந்துருச்சுன்னே சொல்லலாம். இது அர்ச்சனா மேம், இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அர்ச்சனா மேம், இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்ட்டு தெலுங்கு ப்ரெஸ் ரிலீஸ்லேயே அவங்க ஒரு டீகோட் பண்ணிருப்பாங்க. இந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப ஹைப் ஏற்றிட்டீங்க அப்படின்னு இந்த தயாரிப்பாளரே சொல்லியிருப்பாங்க. தளபதி அவர்களுடைய லாஸ்ட் ஃபிலிம் வந்து லியோன்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆர்வமா ரசிகர்கள் உள்ள போனாங்க. அந்த படமும் வெற்றி படமா அமைஞ்சது. வசூலி மிகப்பெரிய சாதனையை படைச்சுன்னு சொல்லலாம். அதை பொறுத்து தான் பார்க்கணும். கோட் திரைப்படத்தினுடைய எதிர்பார்ப்பும் கிட்டத்தட்ட அதிகமா இருக்கு. கோட் திரைப்படம் லியோ ரெக்கார்டை பிரேக் பண்ணுமா இல்லையான்னு பொறுத்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுவது நான் உங்கள் கலை.